நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம் வேண்டுதலை நிறைவேற்றும் பொன்னான நேரம் வைகாசி மாத பௌர்ணமி தினம் ஜூன் 11ஆம் தேதி வருது. மிக மிக சிறப்பான இந்த ஒரு நேரத்தை மிக சரியாக நம்ம பயன்படுத்தினோன்னா அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறத பற்றி, அந்த பொன்னான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. வைகாசி மாத பௌர்ணமி திதி அப்படிங்கிறது எல்லா மாதமும் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதி சிறப்பு பெற்றிருந்தாலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் பார்த்தோன்னா வைகாசி மாத பௌர்ணமி தினம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் மாத 10ஆம் தேதி மதியம், செவ்வாய்க்கிழமை மதியம் 12:27 மணிக்கு இந்த பௌர்ணமி திதி துவங்குது. அந்த பௌர்ணமி திதி முடியும் நேரம்னு பார்த்தோன்னா ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மதியம் 1:53 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது. பொதுவாகவே பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை, அது மட்டுமல்ல பௌர்ணமி ஆகிய நாட்களின் கடைசி 1 மணி நேரமும் அதையடுத்து பிரதமை முதல் 1 மணி நேரமும் உள்ள ஒரு சிறப்பு நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பொன்னான நேரம் நம் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றும் நேரம்தான் இந்த சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நம்ம வேண்டுதல் அந்த நேரத்தில் வைக்கப்படும் அந்த வேண்டுதல் மிக சிறப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதும், நம்ம நினைத்தது அப்படியே நடக்கும் அப்படின்னு தான் உண்மை. அந்த வகையில் பார்த்தோன்னா பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 10ஆம் தேதி 12:27 மணிக்கு ஆரம்பிக்குது. இந்த சோடச கலை பொன்னான 2 மணி நேரம்